ஒரு டெஸ்டர் பயன்படுத்தி ஒரு சர்க்யூட்ல கரண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்மளால செக் பண்ணிக்க முடியும். ஆனா அந்த டெஸ்டருடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல் கேப்ல நம்ம விரல்களை வச்சா மட்டும்தான் அந்த டெஸ்டர் வேலை செய்யும். அந்த விரல்களை எடுத்துட்டீங்கன்னா டெஸ்டர் வேலை செய்யாது. இது ஏன் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? இப்போ ஒரு டெஸ்டர் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இந்த டெஸ்டருடைய முனைப்பகுதியில் இருக்கக்கூடிய மெட்டல் ஸ்ட்ரிப்புக்கு நம்ம டைரக்டா லைனை வந்து கனெக்ட் பண்ணுவோம். அப்ப அந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய பல்புக்கு வந்து போகும். அந்த பல்பு எரியறது மூலியமா தான் நம்ம டெஸ்டர் வேலை செய்யுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். இந்த மெட்டல் ஸ்ட்ரிப் வழியா நம்ம லைனை கனெக்ட் பண்ணக்குள்ள அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஃபேஸ் கரண்ட் ஆனது பல்போட ஒரு பகுதிக்கு போகும். அந்த பல்போட இன்னொரு பகுதியில வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணணும். அப்பதான் அந்த பல்பு எரிய ஆரம்பிக்கும். இப்போ நியூட்ரல் டெஸ்டருக்கு எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா நம்மளோட உடம்பு பகுதியிலேருந்து தான் கிடைக்குது. நம்ம நேரடியா டெஸ்டர் வந்து பயன்படுத்தும் போது நம்மளோட விரல்களை வந்து மேல இருக்கக்கூடிய மெட்டல் கேப்ல வந்து வைப்போம். அப்பதான் அந்த லைட் எரிய ஆரம்பிக்கும். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஃபேஸுக்கான நியூட்ரல் அப்படிங்கிறது நம்ம உடம்பு வழியா நியூட்ரல் எடுத்துக்குது. அது நம்ம உடம்பு வழியா பூமிக்கு வந்து போகும்போது இந்த பல்ப் வந்து எரிய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம உடம்பு வழியா ஃபேஸ் நியூட்ரலைஸ் ஆகி பூமிக்கு போகுது அப்படின்னா நமக்கு ஏன் எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படல அப்படிங்கிற சந்தேகமும் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த டெஸ்டரை பயன்படுத்தும் போது நமக்கு ஏன் எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டரோட முனைப்பகுதியிலுடைய மெட்டல் ஸ்ட்ரிப்புக்கு அடுத்தபடியா ரெஜிஸ்டர் பயன்படுத்துவாங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று டெஸ்டர்ல. இந்த ரெஜிஸ்டரோட வேலை என்ன அப்படின்னா வரக்கூடிய கரண்டோட அளவை வந்து குறைக்கும். ஸோ குறைந்த அளவு கரண்ட்டை தான் உள்பகுதியில் இருக்கக்கூடிய பல்புக்கு வந்து கொடுக்கும். டெஸ்டரில் பயன்படுத்தக்கூடிய அந்த பல்பை பார்த்தீங்கன்னா நியோன் பல்ப் பயன்படுத்துவாங்க. இது குறைந்த அளவு கரண்ட்டிலேயே எரிய ஆரம்பிக்கும். இப்போ இப்படி குறைந்த அளவு கரண்டான தான் நம்ம உடம்பு வழியாகவும் பூமிக்கு வந்து போகுது. இதனாலதான் நமக்கு எலக்ட்ரிக் ஷாக் போன்ற உணர்வுகளை வந்து ஏற்படுத்துறது இல்லை. இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனல்ல ஃபுல் வீடியோ பாருங்க.